ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ அதுக்காகனா சயின்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு, முக்கியமாக ஆர்ஆர்பி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சயின்ஸ்க்கான நோட்ஸ் தமிழில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குமா அப்படின்னா நிறைய இடத்துல இருக்கிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸ்க்கான ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த டைம் ஆர்ஆர்பி நிறையா எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸ் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் இப்போ இந்த வீடியோலேயே ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ கமெண்ட் இட், ஐ வில் ட்ரை டு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே நியூட்ரிஷன், உணவு ஊட்ட முறைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவில் நியூட்ரிஷன் 2 பார்ட்டாக பார்க்கலாம். இந்த பார்ட்டில் பார்த்தது போக மிச்ச பார்ட்டில் உள்ளது நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நியூட்ரிஷன்னா என்னென்னா, நம்ம டெய்லி சாப்பிட்றோம்ல அந்த சாப்பாடில் இருக்கிற ஊட்டச்சத்து தான். இப்போ நம்ம வெறும் கார்போஹைட்ரேட் மட்டுமே சாப்பிட்டாலும் அது நல்லது கிடையாது, விட்டமின்ஸ் மட்டும் சாப்பிட்டாலுமே அது நல்லது கிடையாது. நம்மளோட சாப்பாடு எப்போவுமே சரி விகிதம், அதாவது எல்லாமே ஆட் பண்ணின சாப்பாடாக இருக்கணும். சரிங்களா? ஸோ நியூட்ரிஷன் அப்படின்றது டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற ஊட்டச்சத்து தான். அது குறைஞ்சாலும் பிரச்சனை, கூடுனாலும் பிரச்சனை. ஓகேவா? ஸோ எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா நியூட்ரிஷன் பற்றி கேட்பாங்க. அதோட நேம் இல்லைனா அதோட ஃபார்முலா, இல்லைனா அது குறைஞ்சதுன்னா என்ன டிசீஸ் வரும், கூடுனா என்ன டிசீஸ் வரும், இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக். தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்குமே டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி அப்ளிகபிள் டாபிக் தான். சரிங்களா? ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ட், ஊட்டச்சத்துனா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஊட்டச்சத்துன்றதை நம்ம 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மைக்ரோ நியூட்ரியன்ட். மைக்ரோனா என்ன தெரியும்? நுண் ஊட்டச்சத்துக்கள், அது கம்மியான அளவுலே நம்மளுக்கு போதுமானது. இன்னொன்று பெரும ஊட்டச்சத்துக்கள், மேக்ரோ நியூட்ரியன்ட். அப்படின்னா இது நம்ம பாடிக்கு அதிகமாக தேவைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ட், அந்த பெரும ஊட்டச்சத்துக்களில் இருக்கிற டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட். கண்டிப்பாக இது நம்ம எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்போம். கார்போஹைட்ரேட்னா ஒன்றுமே கிடையாது, சர்க்கரை. ஓகேவா? கார்போஹைட்ரேட்டோட இன்னொரு பேர் சுகர். நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா, அரிசி, கோதுமை, இதிலெல்லாம் என்ன இருக்கும்னா மாவு பொருட்கள் இருக்கும், அதுதான் கார்போஹைட்ரேட். சரிங்களா? இது சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முக்கியமாக எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ எனர்ஜி ஹீல்டிங் ஃபுட் என்னதுன்னு கேட்டாங்க, ஆற்றல் தர்ற ஃபுட் என்னன்னு கேட்டாங்கன்னா கார்போஹைட்ரேட். சரிங்களா? ஒரே 1 கிராம் கார்போஹைட்ரேட்டில் நம்மளுக்கு 4.1 4.5 வரைக்கும் நம்மளுக்கு ஆற்றல் கலோரி தருது. ஓகேவா? அப்போ ஒரு கலோரின்றது என்னென்னா 4.19 ஜூலுக்கு சமம். இது ஆற்றலோட அலகு, நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரே 1 கிராம் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்டாலே 4.1 4.5 வரைக்கும் கலோரி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பாடிக்கு அப்போ டெய்லி எவ்வளோ கலோரிஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு வெறும் 300 கிராம் கார்போஹைட்ரேட்டே ஒரு நாளைக்கு போதுமானது தான். அப்போ எவ்வளோ தேவை? 300 கிராமே போதுமானது தான். ஓகேவா? அப்புறம் இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அதாவது இதில் கரிம சேர்மம், கார்பன் இருக்கிறதுனால இது நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படி சொல்கிறோம். கார்பன் ப்ளஸ் ஹைட்ரேட், இந்த 2ம் சேர்ந்தது தான் கார்போஹைட்ரேட். அதான் கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட்டில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 3 காம்போனண்ட்டுமே இருக்கும். எந்த ரேஷியோலனா 1:2:1 ரேஷியோ. அதாவது 1 கார்பன், 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன், இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா அதில் சின்ன யூனிட் நம்மளுக்கு என்னதுன்னா குளுக்கோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய குளுக்கோஸ் சேர்ந்தது தான் கார்போஹைட்ரேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கார்போஹைட்ரேட் என்ன, கார்போஹைட்ரேட்டோட மிகச்சிறிய அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா குளுக்கோஸ். சரிங்களா? இப்போ கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இப்போ எவ்வளோ சுகர் இருக்குது, எவ்வளோ சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்குதுன்றதை பொறுத்து அதை நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஒன்று ஒற்றை சர்க்கரை, தமிழில் அதை பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஒற்றைனா அதில் ஒரே ஒரு சர்க்கரை தான் இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு அர்த்தம். மோனோனா 1 மோனோசாக்ரைட்ஸ். ஒலிகோசாக்ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுகர் மாலிகுல்ஸ் 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒலிகோசாக்ரைட்ஸ் எடுத்துட்டோம்னா அதில் 2லேருந்து 10 சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்கும். பாலிசாக்ரைட் இல்லைனா கூட்டு சர்க்கரை அப்படின்னா 10க்கு மேலே இருக்கும். மோனோனா 1, ஒலிகோனா 2 to 10, 10க்கு மேலே இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பாலிசாக்ரைட்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது இப்போ மோனோசாக்ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்டில் எப்படி இருக்குன்னா மோனோசாக்ரைட்ஸோட ஃபார்முலா என்ன, இல்லை மோனோசாக்ரைட்ஸோட எடுத்துக்காட்டு என்ன, இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மோனோசாக்ரைடோட இன்னொரு பேர் எளிய சர்க்கரை இல்லைனா ஒற்றை சர்க்கரை. இதில் ஒரே ஒரு சர்க்கரை மூலக்கூறு தான் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதோட ஜென்ரல் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். CnH2nOn. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது 1:2:1 ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்துருக்கோமா? ஸோ கார்பன் CnH2nOn அப்படின்றது தான் மோனோசாக்ரைடோடைய பொதுவான வடிவம். இப்போ மோனோசாக்ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் எத்தனை கார்பன் இருக்குன்னா 6 கார்பன் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ C6 அப்படி சொல்லி போட்டோம்னா
அப்போ 6 கார்பன் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், ரிபோஸ், டிஆக்சி ரிபோஸ். இதெல்லாம் எடுத்துக்காட்டு மோனோசாக்கரைட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு. வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ குளுக்கோஸ் எதுக்கு எடுத்துக்காட்டு? மோனோசாக்கரைட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஃப், அதாவது ஜீனா குளுக்கோஸ், கேலக்டோஸ், அடுத்து ஃப்ரக்டோஸ், ரிபோஸ், டிஆக்சி ரிபோஸ். அடுத்தது ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் பற்றி பார்க்கலாம். குளுக்கோஸ்ன்றது நம்ம டெய்லி கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கையில். இப்போ மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போனால் குளுக்கோஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த குளுக்கோஸ் அப்படின்றது என்னென்னா, இது வந்து கார்போஹைட்ரேட்டோட சிம்பிளான ஃபார்ம். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்மளுடைய ரத்தத்திலேயே குளுக்கோஸ் வந்து காணப்படும். அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ரத்த சர்க்கரைன்னு சொல்கிறோம். இது போக நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸில், பழங்கள்லையும் காணப்படுற அந்த சர்க்கரை வந்து குளுக்கோஸ் தான். ஓகேவா? அந்த மாதிரி குளுக்கோஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து காணப்படுது. அடுத்தது ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ்னால் என்னென்னா கரும்பு சர்க்கரை. இப்போ நம்ம கரும்பு ஜூஸ்லாம் குடிக்கும்போது அதுலேருந்து கிடைக்குது இல்லை, அதுதான் வந்து ஃப்ரக்டோஸ். ஸோ இதை நம்ம வந்து கேன் சுகர், கரும்பு சர்க்கரைன்னு சொல்கிறோம். இயற்கையாக கிடைக்கிறதுலையே ரொம்ப அதிக இனிப்பான சர்க்கரை என்னென்னா அந்த ஃப்ரக்டோஸ். ஏன்னா அது கரும்பு வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால. சரிங்களா? அடுத்து கேலக்டோஸ். கேலக்டோஸ்னால் என்னென்னா இது வந்து ஒரு சர்க்கரையோட பேர், அவ்வளோதான். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாலில் வந்து லாக்டோஸ் அப்படின்ற ரெட்டை சர்க்கரை இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் லாக்டோ அப்படின்னு ஏதாவது வந்துட்டனாலே அது பால் சம்மந்தப்பட்ட பொருள். இப்போ பாலில் வந்து லாக்டோஸ்ன்ற ரெட்டை சர்க்கரை இருக்குது. அதை ரெண்டாக உடைச்சோம் அப்படின்னா ஒன்று குளுக்கோஸாகவும் இன்னொன்று கேலக்டாஸாகவும் கிடைக்கும். சரியா? அப்போ கேலக்டோஸ் எங்கே இருக்குன்னா குளுக்கோஸ் கூட சேர்ந்து எதில் இருக்குதுன்னா பாலில் ரெட்டை சர்க்கரையாக லாக்டோஸ் அப்படின்ற வடிவத்தில் இருக்குது. சரியா? ஸோ கேலக்டோஸ் அப்படின்றது லாக்டோஸை ரெண்டாக உடைச்சா ஒன்று குளுக்கோஸ் இன்னொன்று கேலக்டோஸ் கிடைக்கும். சிம்பிள். நெக்ஸ்ட்டு இதோடைய மாலிகுலார் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து மூலக்கூறு சூத்திரம் வந்து C6H12O6. நம்ம ஆல்ரெடி தெரியும் 6 கார்பன் மூலக்கூறு இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ C6H12O6. அப்புறம் குளுக்கோஸ் வந்து என்ன குரூப் அப்படின்னா ஆல்டிகைடு குரூப். அதில் CHO தொகுதி இருக்கும். ஃப்ரக்டோஸ் அப்படின்றது கீட்டோன் குரூப், CO குரூப் இருக்கும். கேலக்டோஸ்ன்றது குளுக்கோஸ் கூட சேர்ந்தது. அப்போ 2 ஜியுமே ஆல்டிகைட், அதாவது CHO அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொன்று ஃப்ரக்டோஸ் எது சேர்ந்தது? CO கூட சேர்ந்தது. அடுத்தது இப்போ ரிபோஸ் அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரிபோஸ் அப்படின்றது நம்மளுக்கு RNA, DNAன்னு 2 இருக்குன்னு தெரியும். இது ரெண்டுமே என்னென்னா மரபு பொருள். ஓகேவா? ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு பண்புகளை கடத்துறது. இப்போ இந்த RNA அப்படின்றது வந்து என்னென்னா ரிபோஸ். ஓகேவா? RNAல இருக்கிற சுகர் வந்து ரிபோஸ். டிஎன்ஏல இருக்கிற சுகர் வந்து நம்மளுக்கு டிஆக்சி ரிபோஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஎன்ஏல காணப்படுற சர்க்கரையோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா டிஆக்சி ரிபோஸ். RNAல இருக்கிறது நம்மளுக்கு ரிபோஸ். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். மோனோசாக்கரைட்ஸ் முடிஞ்சது. மோனோசாக்கரைட்ஸில் 3 டைப் பார்த்தோம். இந்த 3 டைப் பார்த்தாச்சு. அடுத்தது ஒலிகோசாக்கரைட்ஸ். ஓகேவா? ஸோ ஒலிகோசாக்கரைட்ஸ்ன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? 2லேருந்து 10 மூலக்கூறுகள் இருக்கும், கார்பன் மூலக்கூறுகள் அப்படி சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஒலிகோசாக்கரைட்ஸ் இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா டைசாக்கரைட்ஸ் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? டைனா 2ன்னு அர்த்தம். ஏன்னா இதில் வந்து 2லேருந்து 10 வரைக்கும் சர்க்கரை மூலக்கூறுகள் இருக்குது அப்படி சொல்லி பார்த்துருக்கோம். பொதுவாக இந்த ஒலிகோசாக்கரைட்ஸ் வந்துட்டு 2 சர்க்கரை மூலக்கூறுகளை கொண்ட டைசாக்கரைட்ஸ். என்ன அர்த்தம்னா ரெட்டை சர்க்கரைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இதில் சொல்கிறாங்க. அப்புறம் இதோடைய பொதுவான வடிவம் வந்து CnH2ON-1. ஓகேவா? இது வந்து டைசாக்கரைட்ஸோட ஃபார்முலா. அடுத்தது இந்த டைசாக்கரைட்ஸில் எத்தனை கார்பன் இருக்குன்னா 12. மோனோசாக்கரைட்ஸில் எத்தனை பார்த்தோம்? 6. டைனா 2. ஸோ 6 × 2 12 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மால்டோஸ் அப்படின்றது 2 சுகர் மாலிகூல்ஸ் சேர்ந்த குளுக்கோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 குளுக்கோஸ் சேர்ந்ததுன்னா அது மால்டோஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்று பார்த்துருப்போம். லாக்டோஸ் அப்படின்றது குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்ததுன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே ரெட்டை சர்க்கரையில் மால்டோஸ் அப்படின்றது 2 குளுக்கோஸ் சேர்ந்தது. அதே மாதிரி சுக்ரோஸ் அப்படின்றது ஒரு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். லாக்டோஸ் அப்படின்றது குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்தது. ஓகேவா? அடுத்து மால்டோஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒன்றும் இல்லை, அரிசி வடிக்கிற தண்ணியில், அதுக்கப்புறம் முளைக்கட்டின தானியத்தில், நிறைய காய்கறிகள் தாவரங்களில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மால்டோஸ். அப்போ சுக்ரோஸ்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுக்ரோஸ் அப்படின்றது நேச்சுரலாகவே கிடைக்கிற சர்க்கரைகள் தான். இப்போ நம்ம சாப்பிட்ற ட்ரை ஃப்ரூட்ஸு, பழங்கள், காய்கறிகளில் இருக்கிறது தான் இந்த சுக்ரோஸ். அப்புறம் இந்த சுக்ரோஸ் அப்படின்றது கரும்புல இருந்தும் நம்ம வணிக ரீதியாக தயாரிச்சுக்கலான்றாங்க. இந்த லாக்டோஸ் அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. லாக்டோஸ் அப்படின்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சீஸ், ஐஸ்கிரீம் இதிலெல்லாம் இருக்கிறது லாக்டோஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட்டில் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா சுக்ரோஸ்னால் என்ன? சுக்ரோஸ் அப்படின்றது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தது. லாக்டோஸ் அப்படின்றது கேலக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்தது. ஓகேவா? மால்டோஸ் அப்படின்றது எது சேர்ந்தது? 2 குளுக்கோஸ் சேர்ந்ததுன்னா அது மால்டோஸ். சிம்பிள்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாலிசாக்கரைட்ஸ் பார்க்கலாம். பாலிசாக்கரைட்ஸ்னால் என்ன? 10க்கு மேலே சுகர் மாலிகூல்ஸ் இருந்ததுன்னா அது பாலிசாக்கரைட்ஸ். ஓகேவா? இந்த பாலிசாக்கரைட்ஸ் வந்து நிறையா சின்ன சின்ன மோனோசாக்கரைட்ஸால் ஆனது தான் நீண்ட வரிசையில் இருந்ததுன்னா அதை பாலிசாக்கரைட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், கார்போஹைட்ரேட்டுடைய மிகச்சிறிய அலகு குளுக்கோஸ்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பாலிசாக்கரைட்ஸ்ன்றது நிறைய சின்ன சின்ன மோனோசாக்கரைட்ஸ்லாம் சேர்ந்தது தான் பாலிசாக்கரைட்ஸ். இது வந்து உணவுகளில் அதிகமாக காணப்படுது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. செல்லுலோஸ், ஸ்டார்ச், கைட்டின், குளுக்கோஸ், ஹெப்பாரின். இது வந்து ரத்தம் உறைதலில் முக்கியமானது வருது. ஓகேவா? ஹெப்பாரின். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த செல்லுலோஸ் அப்படின்றது என்னென்னா குளுக்கோஸோடைய பாலிமர், குளுக்கோஸோடைய பலப்படியை தான் நம்ம செல்லுலோஸ்ன்றோம். அப்படின்னா நிறைய குளுக்கோஸ் வந்து சேர்ந்தது தான் செல்லுலோஸ். சரிங்களா? இப்போ 10க்கு மேற்பட்ட குளுக்கோஸ் வந்து சங்கிலி வடிவத்தில் இருந்ததுன்னா அது செல்லுலோஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த நிறைய செல்லுலோஸ் சேர்ந்தது தான் குளுக்கோஸ். அப்போ செல்லுலோஸை தனியாக ஒன்று எடுத்தோன்னா அது எப்படி வரும்? குளுக்கோஸாக நம்மளுக்கு கிடைக்கும். அதான் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லுலோஸோட மோனோமர் ஒற்றைப்படி என்னன்னா குளுக்கோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கையாகவே நம்மளுக்கு அதிகமாக காணப்படுற கார்போஹைட்ரேட் என்னன்னா செல்லுலோஸ் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ அதிகமாக காணப்படுற இயற்கையில் இருக்கிற கார்போஹைட்ரேட் என்னன்னு கேட்டாங்கன்னா செல்லுலோஸ். இந்த செல்லுலோஸ்ன்றோம் இல்லையா, இது சிம்பிளாக எங்கே இருக்குன்னா தாவர செல்லுடைய வெளிப்புற செல் சுவரில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து செல்லுலோஸ். இது தாவரத்துடைய இதில் காணப்படுறதுனால நம்ம இது என்ன சொல்கிறோம்னா தாவர கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் செல்லுலோஸ். ஸோ செல்லுலோஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, நிறைய குளுக்கோஸ் சேர்ந்தது, அதாவது 10க்கு மேற்பட்ட குளுக்கோஸ் சேர்ந்தது தான் செல்லுலோஸ். இந்த செல்லுலோஸோடைய ஒற்றைப்படி என்னதுன்னா குளுக்கோஸ். இப்போ அந்த குளுக்கோஸ் வந்து இயற்கையில் காணப்படுற அதிகமாக இருக்கிற கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? இது தாவரத்துடைய செல் வாலில், செல் சுவரில் காணப்படுது. அடுத்தது செயற்கை இலையான ரயான் தயாரிக்கிறதுக்கு செல்லுலோஸ் பயன்படுது. ரயான்றது நம்ம ஆர்டிஃபிஷியல் கிளாத்தில், ரெடிமேட் கிளாத்தில் நம்ம வந்து தயாரிப்போம். ஸோ அதுக்கு செல்லுலோஸ் வந்து பயன்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டார்ச். ஓகேங்களா? ஸ்டார்ச் அப்படின்றது என்னென்னா இதுவும் குளுக்கோஸோட பலப்படி தான். ஸோ அப்போ குளுக்கோஸ் அப்படின்றது என்னென்னா நிறைய, அது ஒற்றை சர்க்கரை, நிறைய குளுக்கோஸ் சேர்ந்தது தான் ஸ்டார்ச் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இது சேம் பாயிண்ட் தான். ஸ்டார்ச்சோட மோனோமர் என்னதான் இருக்கும்? குளுக்கோஸாக இருக்கும். நிறைய ஸ்டார்ச்சு அதை ஒன்றா உடச்சோன்னா அது வந்து குளுக்கோஸ் கிடைக்கும். இது எங்கே இருக்கும் இந்த ஸ்டார்ச் அப்படின்னா அரிசி, தானியம், உருளைக்கிழங்கு இதிலலாம் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம 2ஆக வெட்டினா அதுலேருந்து தண்ணி வருதுல்ல, ஸோ அது வந்து ஸ்டார்ச் தான். இப்போ நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் என்னதுன்னா ஸ்டார்ச். இயற்கையில் அதிகமாக இருக்கிறது என்னது? அது செல்லுலோஸ். ஆனால் மனிதர்கள் அதிகமாக சாப்பிட்றது என்னது? ஸ்டார்ச். சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும். தாவரங்களில் கார்போஹைட்ரேட் வந்து ஸ்டார்ச் வடிவத்தில் தான் சேமிக்கப்படுது. இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த காய்கறிகள், கிழங்குகள் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஸ்டார்ச் வடிவத்தில் தான் அந்த தாவரம் வந்து கார்போஹைட்ரேட்டை சேமித்து வைக்கிறது. நம்ம அதை தான் சாப்பிட்றோம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்டார்ச் என்ன சொல்கிறாங்கன்னா சேமிப்பு கார்போஹைட்ரேட்ன்றாங்க. எப்படி செல்லுலோஸை வந்துட்டு நம்ம தாவர கார்போஹைட்ரேட்னமோ அதே மாதிரி ஸ்டார்ச்சை சேமிப்பு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கைட்டின். ஓகேவா? கைட்டின் அப்படின்றது என்னென்னா இது இயற்கையில் 2வது அதிகமாக காணப்படுற கார்போஹைட்ரேட். கைட்டின்னாலே நம்மளுக்கு என்ன தான் ஞாபகம் வரணும்னா பூஞ்சை தான். ஏன்னா பூஞ்சையோடைய செல்லோட அந்த வெளிப்படலம், செல் வால்ஸ் இருக்குல்ல, அது எதனால் ஆனதுன்னா கைட்டின் அப்படின்ற கார்போஹைட்ரேட்டால் ஆனது. அதே மாதிரி இப்போ பூச்சிகள் இருக்குல்ல, இன்செக்ட்ஸ், அதோடைய மேல் கூடுமே கைட்டின் அப்படின்ற கார்போஹைட்ரேட்டால் ஆனது. சரிங்களா? இது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கைட்டின்னா பூஞ்சையுடைய வெளிப்படலம், இல்லைனா பூச்சியோட மேல்கூடு. ஓகேவா? அடுத்தது கிளைகோஜன். இந்த கிளைகோஜன் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்டார்ச்சுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்னு வச்சுக்கணும். ஸ்டார்ச் வந்து தாவரங்களுடைய சேமிப்பு பொருள். அதே மாதிரி விலங்குகளில் கார்போஹைட்ரேட் வந்துட்டு கிளைகோஜன் அப்படின்ற வடிவில் சேமிக்கப்படுது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதனால் இது வந்து விலங்கு கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்ச் சாப்பிட்றோம். ஓகேவா? ஸ்டார்ச்னா என்னது? பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற கார்போஹைட்ரேட். இதை சாப்பிட்டு நம்ம உடம்புல வந்துட்டு அன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து குளுக்கோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 இட்லி வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. அதில் வந்து 1 இட்லியை உங்கள் பாடி வந்து யூஸ் பண்ணிட்டு மிச்சம் 2 இட்லியை வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னா சேமிக்கணும். அது எப்படி சேமிக்கும் அப்படின்னா கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய லிவரில், கல்லீரல்லையும், அப்புறம் மசில் செல்ஸில், எலும்பு செல்கள்லையும் சேமிக்கும். எப்போ தேவைப்படுதோ, எப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கோமோ அப்போ அந்த கிளைகோஜனை மறுபடியும் அது வந்து குளுக்கோஸாக மாற்றி நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதான் இங்கே கான்செப்ட். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா விலங்கு கார்போஹைட்ரேட்னு கிளைகோஜனை சொல்கிறோம். இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அடுத்தது ஹெப்பாரின் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஹெப்பாரின் அப்படின்றது வந்துட்டாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரத்தம் உறைதல், அதான் ஞாபகம் வரணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாடியில் இருக்கிற சர்க்கரை பேர் என்னதுன்னா ஹெப்பாரின். இந்த ஹெப்பாரின் இருக்கிறதுனால தான் ரத்தம் என்ன ஆகுதுன்னா உறையாமல் அது வந்து லிக்யூட் ஃபார்மேட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரியா? இந்த ஹெப்பாரின் வந்து கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படுது. இது வந்து ரத்த உறைதலை தடுக்கிற முகவர்.
ஆன்டி கொயாகுலண்ட் ஏஜென்ட் இல்லைனா ஆன்டி கிளாட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ரத்தம் உறைதலை தடுக்கிறது என்னது அப்படின்னா ஹெப்பாரின். ஓகேங்களா? ஹெப்பாரின்றது ஒன்றுமே கிடையாது, அது வந்து ஒரு கார்போஹைட்ரேட். ஓகேவா? ஸோ கார்போஹைட்ரேட் வந்து முடிஞ்சிட்டு அடுத்தது ஃபேட் பார்க்கலாம். ஃபேட் அப்படின்றது வந்துட்டு நம்ம லிப்பிட் அப்படி சொல்லி சொல்கிறோம். அதாவது கொழுப்பு, அதை தான் இதில் சொல்கிறாங்க. இதுவும் நம்மளுக்கு எனர்ஜி தான் கொடுக்குது. இந்த ஒரே 1 கிராம் ஃபேட்டில் நம்மளுக்கு 9 கேலரி எனர்ஜி கிடைக்குது. கார்போஹைட்ரேட்டை விட அதிகமாக. ஓகேவா? கார்போஹைட்ரேட்டில் 4 பாயிண்ட் சம்திங் தான் கிடைக்கும். பட் இங்கே 9 கேலரிஸ் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம சாப்பிடாத விரதம் இருக்கிற டைமில் நம்ம உடம்புக்கு ஆற்றலை கொடுக்கறது கொழுப்பு தான். நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு தான் நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னது அப்படின்னா ஃபேட்டி ஆசிட். அப்படின்னா கொழுப்பு அப்படின்றது நிறைய கொழுப்பு அமிலங்களால் ஆனது. ஸோ அதனால தான் கொழுப்போட மிகச்சிறிய அலகு கொழுப்பு அமிலம். ஒரு நாளைக்கு 80 கிராம் ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது. சரியா? அதை அதில் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 80 கிராம் தேவை. அப்புறமா இந்த கொழுப்பு எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்ற அந்த கொழுப்பெல்லாம் வேறு எங்கே போகும்னா நம்ம தோலில் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்ற திசுக்களில் சேமிக்கப்படுது. இப்போ கொழுப்பு வந்து நிறைய விட்டமின்களை கரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டமின்ஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கொழுப்பில் கரையிறது ஃபேட் சாலிபிள், இன்னொன்று வாட்டர் சாலிபிள். ஃபேட் சாலிபிள்னால் கொழுப்பில் மட்டும்தான் கரையும். அந்த விட்டமின்ஸ் என்னென்னா ADEK. பியும் சியும் தண்ணியில் கரைஞ்சிரும். ஓகேவா? ஆனால் ADEK வந்து ஃபேட்டில் தான் கரையும். அதை அதில் சொல்கிறாங்க. அப்புறம் கொழுப்போட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட உடல் வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கு இது ரொம்ப தேவை. இதே கரிம சேர்மம் இதுவும். இது நம்மளுக்கு எப்படி குளுக்கோஸ் வந்து கார்போஹைட்ரேட் கரிம சேர்மமோ அதே மாதிரி கொழுப்புமே நம்மளுக்கு கரிம சேர்மம் தான். அப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது வந்து தனிமங்கள் காணப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொழுப்பு அமிலம் அப்படின்றது கிளிசரால், லிப்பிட் இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ கிளிசரால் ப்ளஸ் லிப்பிட் தான் நம்மளுக்கு கொழுப்பு அமிலம். கொழுப்பை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நல்ல கொழுப்பு, இன்னொன்று கெட்ட கொழுப்பு. ஓகேவா? இப்போ நம்ம ஆயில் ஆட்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு நல்ல கொழுப்பு, அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு கார்பன், இப்போ 2 கார்பன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2க்கும் நடுவில் டபுள் பாண்ட் இல்லைனா ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா அதை நல்ல கொழுப்பு, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நல்ல கொழுப்பு. இந்த நல்ல கொழுப்பு வந்துட்டு நம்ம ஈஸியாக சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த கொழுப்பு வந்து அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கும். இப்போ ஆயில்லாம் இருக்குதுல்ல, ரூம் டெம்பரேச்சரில் லிக்யூடாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் தவிர மற்ற எல்லா தாவர கொழுப்புமே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா குட் ஃபேட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இதே இது சேச்சுரேட்டடாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த கொழுப்பை நம்ம என்ன சொல்கிறோம்னா நிறைவுற்ற கொழுப்புன்றோம். இந்த 2 கார்பன்களோட ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. அதனால தான் இதை கெட்ட கொழுப்புன்றோம். இதை நம்ம தண்ணியில் அறை வெப்பநிலையில் வச்சிட்டோன்னா தண்ணி மாதிரி அந்த திரவ மாதிரி இருக்காது, திட நிலைமைக்கு போயிடும். சரியா? ஸோ அதான் அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லா அனிமல்ஸோட ஃபேட்டும். ஓகேவா? எல்லா அனிமல்ஸோட ஃபேட்டும் பட் omega-3 தவிர, omega-3னா இது வந்து ஃபிஷ்ஷில் காணப்படுறது, அது தவிர மற்ற எல்லாமே வந்து கெட்ட கொழுப்பு, அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டும் நம்ம லிப்பிட்ஸ் கொழுப்புகளும் பார்த்துருக்கோம். மிச்ச ப்ரோட்டீனும் விட்டமினும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.